ஏப்ரல் 1st இருந்து நம்மளோட சேலரி ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது. சேலரியே எப்போ வரும்னு தெரியல, இந்த சேஞ்சஸ் வேற வரப்போதான்னு நீங்க யோசிக்கலாம். என்ன விஷயங்கிறத இந்த வீடியோல டீடைலா சொல்றேன். இதுல வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 50% பேசிக் சேலரி ரூல். இப்போ நம்ம சிடிசில பேசிக் சேலரி ரொம்ப கம்மியா இருக்கும், அலவன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்ப வரப்போற நியூ லேபர் கோட் படி உங்க பேசிக் பே கண்டிப்பா மந்த்லி சிடிசில 50% இருக்கணும். மீதம் இருக்கிற 50% மேல தான் ஹெச்ஆர்ஏ, டிராவல் அலவன்ஸ், மத்த அலவன்ஸ் எல்லாம் வர முடியும். இதனால என்ன நடக்கும்? பேசிக் பே அதிகமானா உங்க பிஎஃப், அது இல்லாம கிராஜுவிட்டி கான்ட்ரிபியூஷனும் அதிகமாகும். இதுல பேட் நியூஸ் ஒண்ணுதான், உங்க கையில வர டேக் ஹோம் சேலரி கொஞ்சம் குறையலாம். ஆனா குட் நியூஸ் என்னன்னா உங்க லாங் டர்ம் சேவிங்ஸ், அது இல்லாம உங்களோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபியூச்சருக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா மினிமம் வேஜ். கவர்மெண்ட் இப்போ எல்லாருக்குமே ஒரு பேஸ் சேலரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இது எத்தனை கம்பெனில ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. அந்த ரூல் படி ஒர்க்கர்ஸ்க்கு மினிமம் 20,000க்கு மேல சேலரி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஸ்கில்டு அண்ட் ஹைலி ஸ்கில்டு பீப்புளுக்கு 24,000ல இருந்து 27,000 வரைக்கும் மினிமம் சேலரி கண்டிப்பா தரணும்னு சொல்றாங்க. இதுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்கன்னு. கவர்மெண்ட் சொன்ன இந்த ரூல் மட்டும் ஃபாலோ ஆச்சுன்னா லோ சேலரி வாங்குற பீப்புளுக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். அடிஷ்னலா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இந்த 8th பே கமிஷன்ல ஒரு அடிஷ்னல் பூஸ்ட் இருக்கு. அது என்னன்னா 2% எக்ஸ்ட்ரா டியரன்ஸ் அலவன்ஸ் கிடைக்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ ஏப்ரல்ல இருந்து உங்க பே ஸ்லிப்பை திரும்பி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இந்த சேஞ்சஸ் உங்க லைஃப் ஸ்டைலை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது, உங்க கம்பெனில இதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.